அண்மை செய்தி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதி தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து அச்சப்பட தேவையில்லை என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னை டி-நகர் மற்றும் தாம்பரம் தொகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள் மற்றும் இரட்டை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டி-நகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யா மற்றும் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் விநாயகம் ஆகியோர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு திருத்த தீவிர பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதன் அடிப்படையில் நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இப்பணிகள் முழுமையான வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு வாக்காளருக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அப்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கலாம் என்றும் அதை முழுமையாக பரிசீலித்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டார். 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் தமிழகத்தில் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்பொழுது 20 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதேபோல கரூர் சட்டமன்ற வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் நவம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர்.